பயத்துக்கு ரெண்டு முகம் இருக்கு. ஒன்று நம்மளை பாதுகாக்குது, இன்னொன்று நம்மளை அழ வைக்குது. இந்த ரெண்டு பயத்தில் உங்களோட பயம் எப்படிப்பட்டது? போன எபிசோடில் ரியாவுக்கு பயம் எப்படி ஒரு நண்பன் மாதிரி அவளை காப்பாத்துதுன்னு அம்மா சொன்னாங்க. அப்போது ரியா ஒரு முக்கியமான கேள்வி கேட்டா. அம்மா, சில பயம் எனக்கு அழுகையை மட்டும் தானே கொடுக்குது, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. ரியாவோட அந்த கேள்விக்கு அம்மா ஒரு அருமையான கதையை இன்னைக்கு சொல்ல போகிறாங்க. அந்த கதை தான் பயப்படாத பாட்டியும் பூசணிக்காய் தலையும். ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு மானு ஸ்டோரி டைம். உங்கள் மனசில் எப்போவும் இருக்க போகிற கதைகளோட நான் உங்கள் சபரி. வாங்க போய் அம்மாவோட கதையை கேட்கலாம். ஒரு ஊரில் ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டிக்கு எதை பார்த்துமே பயம் கிடையாது. ஒரு நாள் மதியம் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு சில மூலிகைகளையும் குச்சிகளையும் சேகரிக்கிறதுக்காக போனாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் சேகரித்து முடிச்சப்போ இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால பாட்டி சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு திரும்பி நடக்க ஆரம்பிச்சாங்க. திடீர்னு ஒரு இடத்துல நின்றுட்டாங்க. என்னன்னா, அவங்க முன்னாடி பாதைக்கு நடுவில் சப் 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 சப்னு சத்தம் போட்டுக்கிட்டு ரெண்டு பெரிய ஷூஸ் நிற்கிது. நகர்ந்து போ ஷூஸ், எனக்கு ஒன்றை பார்த்து பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி சப் சப் அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு அந்த ஷூஸ் ரெண்டும் வந்துட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே அவங்க ஒரு பேண்ட் மேலே தடுக்கிக்கிட்டாங்க. அந்த பேண்ட்டை பார்த்து எனக்கு ஒன்றை பார்த்து பயம் இல்லை, நகர்ந்து போ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பாட்டுக்கு அவங்க வழியில் போனாங்க. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி சாப் சாப் அப்படின்னு ரெண்டு ஷூஸும் விகில் விகில் அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு ஒரு பேண்ட்டும் வந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனப்போ அவங்க ஒரு ஷர்ட் மேலே மோதிக்கிட்டாங்க. நகர்ந்து போ ஷர்ட், எனக்கு ஒன்றை பார்த்து பயமே இல்லை அப்படின்னு சும்மா ஒத்த கையில் அந்த ஷர்ட்டை அந்தாண்ட நகர்த்தி விட்டுட்டு பாட்டி பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி சாப் சாப்னு ரெண்டு ஷூஸ், விகில் விகில்னு ஒரு பேண்ட், ஷேக் ஷேக்னு ஒரு ஷர்ட், மூணும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வருதுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்திருப்பாங்க. அவங்க முன்னாடி ரெண்டு வெள்ளை கலர் க்ளவுஸும் ஒரு பெரிய கருப்பு தொப்பியும் வந்து நிற்கிது. நகர்ந்து போகிறீங்களா, உங்களெல்லாம் பார்த்து எனக்கு பயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் வேகமாக நடக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி சாப் சாப்னு ரெண்டு ஷூஸ், விகில் விகில்னு ஒரு பேண்ட், ஷேக் ஷேக்னு ஒரு ஷர்ட், கிளாப் கிளாப்னு ஒரு க்ளவுஸ், டிங்கி டிங்கின்னு தலையாட்டிட்டு ஒரு தொப்பி, இதெல்லாம் வந்துட்டுருக்கு. அவங்க கிட்டத்தட்ட அவங்க வீட்டு பக்கத்தில் வந்துட்டாங்க. அப்போ ஒரு பெரிய பயங்கரமான ஆரஞ்சு கலர் பூசணிக்காய் தலை எங்கிருந்தோ அவங்க முன்னாடி வந்து பூன்னு வந்து குதிக்குது. நாமளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், பயத்தில் அலறி இருப்போம்ல. ஆனால் அந்த பாட்டி ஐயோ அப்படின்னு நின்று பேசக்கூட இல்லை. அவங்க பாட்டுக்கு நடந்து வேகமாக போய் அவங்க வீட்டுக்குள்ளார பூந்து கதவை சாத்திக்கிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரே அமைதியாக இருக்குது. திடீர்னு யாரோ டொக்கு டொக்கு டொக்குன்னு கதவை தட்டுறாங்க. நானாக இருந்தாலும் போய் கதவை திறக்கவே மாட்டேன்ப்பா. ஆனால் அந்த பாட்டிக்கு தான் எதை பார்த்தும் பயம் இல்லையே, போய் கதவை திறக்கிறாங்க. அங்கே யார் நின்றுட்டு இருந்தா? சாப் சாப்னு ரெண்டு ஷூஸ், விகில் விகில்னு ஒரு பேண்ட், ஷேக் ஷேக்னு ஒரு ஷர்ட், கிளாப் கிளாப்னு ஒரு க்ளவுஸ், டிங்கி டிங்கின்னு தலையாட்டிட்டு ஒரு தொப்பி, பூ அப்படின்னு ஒரு பூசணிக்காய் தலை, எல்லாம் நிற்குது. என்ன வேணும் உங்களுக்கு இப்போ அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பூசணிக்காய் தலை, நாங்கள் உன்னை பயமுறுத்த வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னிச்சு. பாட்டி சிரிச்சுக்கிட்டே, எப்போ நான் தான் உங்களெல்லாம் பார்த்து பயப்படவே இல்லையே, அப்புறம் ஏன் தேவையில்லாமல் ஏன் பின்னாடி வந்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, போங்க இங்கேருந்து அப்படின்னு ஒன்று. பார்க்குறவங்களெல்லாம் பயமுறுத்துறது தான் எங்கள் வேலையே. இப்போ நீங்கள் எங்களை பார்த்து பயப்படவே மாட்டேன்ட்டீங்கன்னா அப்போ எங்களுக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு அவங்க எல்லாரும் சோகமாயிட்டாங்க. பாட்டி உடனே ஒரு ஐடியா பண்ணுறாங்க. இங்கே வா அப்படின்னு அந்த பூசணிக்காய் தலையை கூப்பிட்டு அது காதில் ஏதோ ரகசியம் சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே பூசணிக்காவோட முகமே பிரைட்டாயிடுச்சு. ஓகே ஓகே அப்படின்னு தலையாட்டுது. உடனே பாட்டி அவங்க எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிட்டு கதவை சாத்தி போய் படுத்து தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில் எழுந்திருச்சு அவங்க வீட்டு ஜன்னலை திறந்து அவங்க வயலை பார்க்குறாங்க.
அங்கே என்ன தெரியுமா இருந்துச்சு? சாப் சாப்னு 2 ஷூஸ், விகில் விகில்னு ஒரு பேண்ட், ஷேக் ஷேக் அப்படின்னு ஒரு ஷர்ட், கிளாப் கிளாப்னு கையுறை, நாட் நாட்னு தொப்பி, அதோட பூன்னு சத்தம் போட்டுக்கிட்டு அந்த பூசணிக்காய். ஆனால் அதுங்க எதுவுமே தனியாக இல்லை, எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சோளக்கொல்ல பொம்மை, அதாவது ஒரு ஸ்கேர்க்ரோவா மாறி அங்கே வந்துட்டு இருந்த பறவைகளை எல்லாத்தையும் பூன்னு பயமுறுத்தி அமுச்சிட்டு இருந்துச்சுங்க. அம்மா அந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு ரியாவை பார்த்தாங்க. ரியா, இப்போ உனக்கு ஒரு சின்ன ட்ரிக் சொல்லித்தரேன். நீ சிலந்தி பூச்சியை பார்த்தா பயப்படுவ இல்லையா? யோசிச்சு பாரு, நீ முதல்ல ரோலர் ஸ்கேட்டிங் பண்ணும்பொழுது உன் காலெல்லாம் எப்படி ஆடிச்சு அப்படின்னு. ரியா, ஐயோ ரொம்ப ஆடிச்சுமா, நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு. ஆமாம் ரியா, உனக்கு 2 காலு தான், ஆனால் சிலந்தி பூச்சிக்கு ரியா சத்தமாக 8 காலுமா. ஆமாம் ரியா, இப்போ அந்த 8 கால்லையும் சிலந்தி பூச்சி ரோலர் ஸ்கேட்ஸ் போட்டுக்கிட்டு வேகமாக ஓடுற மாதிரி கற்பனை செஞ்சு பாரேன் அப்படின்னு. அதை நினச்சி நினச்சி ரியா சிரிச்சிட்டு இருக்கா. பாத்தியா ரியா, சில நேரம் நம்ம மனசு பயத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப குழம்பி போயிடும். அப்போ நம்ம பயத்து கூட இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில்லியான ஃபன்னியான விஷயத்தை நம்ம சேர்த்து பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயம் நம்மளை விட்டு போயிடும். இனிமேல் நீ சிலந்தி பூச்சியை பார்க்கும்பொழுதெல்லாம் அது ஸ்கேட்டிங் ஷூஸ் போட்டுட்டு போகிற மாதிரி தானே உனக்கு தோணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீ அதை பார்த்து பயப்படுறதையும் விட்டுருவ. இப்படி தான் நம்மளை அழ வைக்கிற விஷயத்தெல்லாம் நாம் விரட்டணும் அப்படின்னு சொன்னோடனே ரியா அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு, ரொம்ப தேங்க்ஸ்மா, சூப்பரான ஒரு ட்ரிக் கற்றுக் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போது செல்லக்குட்டீஸ், நீங்களும் உங்களை பயமுறுத்துகிற பயத்து கூட இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபன்னியான விஷயத்தை சேர்த்து அந்த பயத்தை எப்படி விரட்டுறதுன்னு யோசிங்க. உங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்டு அந்த ஐடியாவை ஏன் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களோட கதைகளெல்லாம் கேட்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் இன்னொரு சூப்பரான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் மனசில் என்றைக்கும் நிற்க போகிற கதைகளோட நான் உங்கள் சபரி, மானுவின் ஸ்டோரி டைமில் இருந்து.